விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது, மூச்சு விட கஷ்டம் இருக்கு, நம்மளுக்கு மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு ஒழுங்கா சராசரியான நார்மலா மக்கள் மாதிரி நம்மளுக்கு மூச்சு விட முடியல, கொஞ்ச தூரம் நடந்தாலே இருமல் வந்துடுது, தும்மல் வந்துடுது, இந்த எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பா தொந்தரவு தரக்கூடியதுதான். துளசி இருக்கு பாருங்க, துளசி பொடி எடுத்துக்கோங்க. அதை காலையில மதியம் நைட்டு 3 வேளையும் 1 டீஸ்பூன் துளசி பொடிக்கு கொஞ்சமா தேன் கலந்து நல்லா குழப்பி அதை ரெகுலரா எடுத்துட்டே வாங்க. சாப்பிட்ட பின்னாடி ஒரு 3 மாசத்துக்கு நீங்க எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே சளி குறைய ஆரம்பிக்கும். இல்ல வீட்டுல நம்ம துளசி செடி வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 3 4 இலைய பறிச்சு டெய்லியும் மென்னு சாப்பிடுங்க. அது என்ன பண்ணும், உடம்புல இருக்கக்கூடிய சளியை நம்மளுக்கு வெளியே தள்ளுறதோட நம்ம நுரையீரல் பலமாக்குது, நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகப்படுத்துது. நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில சளி தொந்தரவோடையோ, இது வீசிங் தொந்தரவோடையோ, இல்ல ஆஸ்மா தொந்தரவோடையோ வரக்கூடிய நிறைய ஏராளமான பேஷண்ட்ஸ் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம்.